நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3, 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு 50% மிதுன ராசி என்பர்கள் சூப்பராக இருக்காங்க. நான் நிறைய அன்பர்களை உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய நல்லா கஷ்டப்பட்டவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பாக பெண்கள், ஜென்ஸ், அவங்க வீட்டுக்காரரும் கணவரும் இருப்பாங்க. பட் இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இவங்க பேரில் இருக்கலாம், இல்லை இவங்க தான் மெயினாக ஆக்டிவாக அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்வாங்க. ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், தொழில் நடத்தக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடுகள் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய கடன் சுமைகள் இருந்திருக்கும், நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட கிராஸ் பண்ணி மிதுனராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட வாராகியை நம்பி வந்தவங்க, அம்பாலை நம்பி வந்தவங்க, அம்பாளுடைய நல்ல உத்தரவு, நல்ல வாக்கு, 50% மிதுனராசி என்பர்கள் தங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. இன்னும் இது விஷயம் தெரியாம, சமாச்சாரம் தெரியாம நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாம நல்லா இருக்கலாம், பட் அதுக்கு தேவையான பரிகாரங்கள், வழிபாடுகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இன்னும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜுக்கு போகாம தெரியாம இருக்கக்கூடிய, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் தான் முழிக்கிறாங்க. நமக்கு ஏன் அப்படின்னா, சாமி நீங்க மிதுன ராசி சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க, பட் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நிறைய வெளியூர், வெளி மாநிலங்கள், அதாவது பெங்களூரு, ஹைதராபாடு, கேரளா, மும்பை, புனே, ராஜஸ்தான், இந்த மாதிரி காஷ்மீர், ஹிமாச்சல், நிறைய ஃபோன் கால்ஸ், உள்நாடுகள் வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்ச நாளாகவே இந்த உடல்நிலை ஆரோக்கியம் அவங்களுக்கு உடக்கு அல்லது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அது சின்ன குழந்தையா இருக்கலாம், அல்லது மிடில் ஏஜா இருக்கலாம், ஒரு 40 வயசு 30 வயசு, ஒரு மிடில் ஏஜா இருக்கலாம், 40 45, அப்படியெல்லாம் வயசானவங்களாக இருக்கலாம். நல்லா இருந்தாங்க சாமி. ஒரு சில இடங்கள்ல மிதுன ராசி என்பர்களே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய தொந்தரவு, ரகசியமா அவங்கள நேர்ல நல்லா பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, ஆனா பின்னாடி அந்த ஒரு திருஷ்டி அல்லது ஒரு செய்வினை. இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல சாமி, எனக்கு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நல்லா இருந்தார் சாமி, சப்ஜெக்ட் இதுதான், நீங்க சொன்ன மாதிரி தான், நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஏன் சாமி இப்படி ஆச்சு, அங்க போனாங்க, போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் சமீப காலமாக ஒரு 6 மாசமா, ஒரு 3 மாசமா, அல்லது ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள மிதுன ராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மெயினா எதிரிகளிடத்தில் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிகளிடத்திலிருந்து விலகி இருப்பது, அவங்க கண்ணில் படாம இருப்பது, அவங்களுக்கு உங்க ஞாபகமே வராம இருப்பது சிறப்பு. உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். மனசுல தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பதட்டம், மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது. பிரச்சனைகள் இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல கடன் சுமைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் தாண்டி அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியங்கள், இதெல்லாம் மனசு கஷ்டம், மனசுல ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அந்த மன பயம் விலகும். மெயினா எந்த மாதிரியான திருஷ்டிகள் அல்லது செய்வினைகள், இடதோஷங்கள், இடந்தோஷமாயிருது. இடதோஷங்கள் குடியிருக்கிற வீடா இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், மெயினா கடைகளாக இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடுகள், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது நல்லது, அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிறது நல்லது. அப்ப அந்த இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அந்த இடதோஷத்தை கவனிக்கணும், நல்லா கூர்ந்து கவனிக்கணும், அதை இமீடியட்டா சரி பண்ணிக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எப்படியாவது ஃபேமிலியை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பசங்களை காப்பாற்றணும், கணவன் மனைவியை காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் உடனடியாக அதிக அக்கறை, கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே. அதே போல இந்த சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இல்லைன்னா இடி ரைடு, அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிற காலம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் உண்டு. இந்த கோவில் போனா இது சரியாகும், இந்த பூஜை பண்ணா இது சரியாகும், இந்த வழிபாடு செய்தால் கண்டிப்பா அது நிவர்த்தி ஆகும். எல்லா கஷ்டத்துக்கும் நிவர்த்தி உண்டு, கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே.